Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம எல்லாருமே வெற்றிகரமாக அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபமாண்டி ஜிஎன்எம் இப்போ கரண்டாக அப்ளிகேஷன் போயிட்டுருக்க டிப்ளமோ கோர்சஸுக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா, என்னுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு பயப்பட்டுகிட்டே இருக்கீங்க. இதுதான் மேஜரான டவுட்டாக இருக்குது. கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கை விட மேஜரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் என்னென்னா, என்னால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிற புரிதலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருக்குது. மேக்ஸிமம் ரேங்க் லிஸ்ட்டில் வராத ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்களோட அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் 0.1% தான் சான்சஸ் இருக்கே தவிர நம்ம 100% ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமானா, மேஜரான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்காம விடுறது, அவங்க மேண்டட்டரியாக கொடுக்குற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான, அதாவது 12th மார்க் ஷீட்டு, டிசி இதே மாதிரி அப்லோட் பண்ணாத மேஜரான இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர சின்ன விஷயங்களுக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. லைக் என்னுடைய பெர்த் இயராக நான் மாற்றி கொடுத்துட்டேன், என்னுடைய பாசிங் இயரை மாற்றி கொடுத்துட்டேன், என்னுடைய குரூப் கோட் சப்ஜெக்டோட மாற்றி கொடுத்துட்டேன், இதுக்கெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மார்க் ஷீட்டை பார்த்தே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க நிறையா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எம்பிபிஎஸ்க்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிடிஎஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, மற்ற கோர்சஸ்க்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க. மேக்ஸிமம் எல்லாரோட நேமும் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுவும் கூடிய சீக்கிரமே வந்துடும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாரோடைய நேம் லிஸ்ட்டுமே ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கோர்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 5-6 கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அதிகமான கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் கொடுக்க உங்களுடைய சேஃபஸ்ட் சைடு அப்படிங்கிறது, அதோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக சீட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இது போல கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நன்றி.